போகிட்ட விடா உண்டு. ஏன்டா இப்படி பண்ற? உங்க அப்பா சொல்ற சரியாதான் இருக்கு. ஏன்டா இப்படி பண்ற? அவ அப்படி என்னதான் பண்ணா? உங்களுக்குள்ள என்னதான்டா பிரச்சனை? அத்தை, உனக்கு சொன்னா புரியாது. மாறா, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அத்தை, என்கிட்ட வேற எதுவும் கேட்காத. சரி, நான் எதுவும் கேட்கல. நீ போய் அவளை கூட்டிட்டு வா. தே, போ மாறா. இங்க பாரு, அவளுக்கு எப்ப புரியுதோ அமைஞ்சிருக்குன்னு நினைச்சேன். ஏதோ தப்பா நடந்துடக்கூடாது. உங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டைன்னு மட்டும் ஏதோ தெரியுது. ஆனா என்ன சண்டை, ஏறு சண்டைன்னு நான் கேட்க மாட்டேம்மா. அது நீ சொல்லவும் வேண்டாம். கொஞ்ச நாளா உன்னையும் அவனையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நேரம் சிரிச்சு பேசுறீங்க, ஒரு நேரம் சண்டை போட்டுக்கிறீங்க. அவங்கிட்ட ஒரு சில தப்பான விஷயமெல்லாம் இருக்கு, அது எனக்கும் தெரியும். அதனால உங்களுக்குள்ள சண்டை வரத்தான் செய்யும். இப்படிலாம் நடக்கும் தான் இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா ஒரு விஷயமா, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் என் ஆதரவு உனக்கு மட்டும்தான். உன் வாழ்க்கையில நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு 100% நான் சப்போர்ட்டா இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. மாமா, நீங்களும் உள்ள வாங்க. இல்ல வேண்டாமா, பாதுகாப்பா நீ வீட்டுக்கு போகணும்னு தான் நானே உன்னை கூட்டு வந்து விட்டு போறேன். அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் வந்தா சரியா இருக்காது. இன்னொரு நாள் வரேம்மா, நீ போ. சரிங்க மாமா. என்னடி, எதுக்கு இப்ப இந்த நேரத்துல தனியா வந்திருக்க? மா, இது நான் பிறந்த வீடு தானே. என் வீட்டுக்கு வரது இதான் டைம், இதுக்கு டைம் இல்லன்னு இருக்கா? என்ன இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றியா? நான் வேணா அப்படியே போயிட்டுமா? ஏண்டி, மணி என்ன ஆகுது? இந்த நேரத்துல கல்யாணம் ஆன பொண்ணு தனியா வந்தா கேட்க மாட்டாங்களா? அம்மா, மாப்பிள்ளை எங்க? மா, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விட, எதுவும் கேட்காத. அப்படியெல்லாம் விட முடியாது. முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்னால அந்த வீட்டுல இருக்க முடியல. நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே போதுமா? இனியாவது நான் கொஞ்சம் நிம்மதியா வாழலாம் நீங்க வந்திருக்கேன். உன்னால முடிஞ்சா அதுக்கு நீ சப்போர்ட் ஆயிரு, இல்லனா விட்டுரு. இல்ல நீயும் என்ன ஓட ஓட விரட்டுவியா? என்னடி சொல்ற? நிம்மதியா இருக்க வந்திருக்கியா? வீரா, இது நீ பிறந்த வீடா இருக்கலாம், நீ வரலாம் போலாம். ஆனா நீ புகுந்த வீட்டுல இருக்கிறதுதான் உனக்கும் மரியாதை, இந்த குடும்பத்துக்கும் மரியாதை. மா ப்ளீஸ் மா, இந்த பழைய சென்டிமெண்ட்லாம் என்கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்காத. எனக்கு ஒரு இடத்துல பிடிக்கலனா நான் அங்க இருக்க மாட்டேன். அது பிறந்த வீடா இருந்தாலும் சரி,
புகுந்த வீடா இருந்தாலும் சரி என்னால இருக்க முடியாது. ஏண்டி மாப்பிள்ள கூட ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்லு வீரா. அக்கா மாமா கூட ஏதாவது சண்டையாக்கா? நீ என்ன இப்போ மாமா மாமான்னு அவனை சொல்லிக்கிட்டே இருக்க? நான் சொல்லுவேன், மாமான்னு தான் சொல்லுவேன். நீ என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்றது? உனக்கு தெரியலக்கா, அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? விருந்தா, செம்ம டென்ஷன்ல இருக்கேன். அமைதியா இருந்துரு, வெறுப்பேத்தாத. என்ன டென்ஷன் உனக்கு? என்னன்னு சொன்னாதானே தெரியும் வீரா. உனக்கும் மாப்பிளைக்கும் என்ன பிரச்சனை முதல்ல அதான் சொல்லு. என் லைஃபே பிரச்சனையில கொண்டு வந்து நிறுத்திருக்காமா, சும்மா மாப்பிளன்னு. ஏண்டி இந்த வீட்ல இருந்து நல்ல விதமா தானே போனேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம தானே போனேன். சரி நம்ம பொண்ணு நல்ல முடிவு எடுத்திருக்கான்னு நானும் சந்தோஷப்பட்டேன். இத்தனை நாள் நீ அங்க நல்லா தானே இருந்த, இப்போ வந்து இப்படி பேசினா என்ன அர்த்தம் வீரா? நான் கேட்டுட்டே இருக்கேன்ல, சொல்லு. போய் ஜாலியாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணு. அரியர் கிரியர் விழுந்தாலும் மறுபடியும் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். நான் எந்த அப்ளிகேஷன்லயுமே கையெழுத்து போடலையே. ஹால் டிக்கெட் எப்படி வீட்டுக்கு வந்துச்சு? 2 தடவை போட்டு பார்த்தேன், 3ஆவது தடவை போட்டு கொடுத்துட்டேன். மா, அவன் யார் என்ன படிக்க வைக்கிறதுக்கு? அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்னமோ அவன் படிக்க வச்சுதான் நான் பட்டம் வாங்கணுமா? இதெல்லாம் என் அண்ணன் செய்ய வேண்டிய விஷயம். இதெல்லாம் அவன் செஞ்சு பேர் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காமா? அது எல்லாத்தையும் நான் அலோவ் பண்ணிட்டு இருக்கணும்ல. ஓ, இதுக்கு தான் மேடம் கோவிச்சிட்டு இங்க வந்துட்டீங்களா? ஆமா. ஏண்டி அவர் உன் புருஷன்டி, அவருக்கு உன் மேல இல்லாத உரிமையா? நீ பாதியிலே விட்ட படிப்பை முடிக்கணும்னு அவர் முயற்சி எடுத்திருக்காரு. இதுல என்ன பெருசா நீ குத்தத்தை கண்ட? ஆமா, ஏற்கனவே இத பத்தி அவர் உன்கிட்ட பேசியிருக்கணுமே. ஆமா, ஏற்கனவே ஒரு தடவை கேட்டான். அவன் கேட்டப்பவே எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். போட்டேன்னா முதல்ல அவன் இவன் பேசுறத நிறுத்து. கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம. அதான் மாமா ஏற்கனவே சொல்லிருக்காருல்லக்கா, நீ வேண்டான்னு சொன்னது உன் தப்பு. அதனாலதான் அவரே ரிஸ்க் எடுத்து இதை அப்ளை பண்ணிருக்காரு. நீ அவரை பாராட்டணும்க்கா, சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் கோச்சிக்கிட்டு இங்க வந்திருக்க. உனக்கு எதுவும் தெரியாது, அமைதியா இரு. எனக்கு எல்லாமே தெரியும்க்கா, உனக்கு தான் எதுவும் தெரியாது. அதான் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. வீரா, அவர் இந்த வீட்டுக்கு மருமக மட்டும் இல்ல, மகனா இருக்காரு. நான் அதை பலமுறை பாத்திருக்கேன். என்ன பண்ணாரு? உங்ககிட்ட வந்து இப்படி அப்படி நடிச்சிட்டு இருந்திருப்பான். யாரு, மாறன் தம்பியா? அந்த தம்பி என்கிட்ட பேசின வரைக்கும் நடிச்ச மாதிரி ஒரு தடவை கூட எனக்கு தோணுனதில்ல வீரா. அதெல்லாம் அவருக்கு தெரியாது. நானும் எத்தனையோ பேரை பாத்திருக்கேன். மனசுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுவாங்க. ஆனா மாறன் தம்பி அப்படி இல்ல. நீ இந்த வீட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் எனக்கும் பிருந்தாவுக்கும் ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செய்யறாரு, தெரியுமா உனக்கு? அவர் இந்த வீட்டோட மருமகனா இல்லாம ஒரு மகனா இருக்காரு. அவரை போய் இப்படி தப்பா புரிஞ்சுட்டு கோச்சிட்டு வந்திருக்க. மா, அதெல்லாம் உங்களை ஏமாத்துறதுக்காக அவன் போடுற நாடகமா? நாடகமா? அவருக்கு நம்ம கிட்ட நாடகம் போட்டு என்னடி ஆக போகுது? மாறன் தம்பியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ உன் வாழ்க்கைய கோட்டை விட்டுறாத வீரா, அவ்வளவுதான் சொல்லுவேன். உன் இடத்துல இருக்கிற யாரும் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்க மாட்டாங்க. உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. மா ப்ளீஸ் மா, உன் புராணத்தை நிறுத்து. நீ ஏன் நிலைமையில இருந்து பாக்கணுமா? அப்பதான் உனக்கு இந்த பிரச்சனை என்னங்கிறது புரியும். என்ன உன் நிலைமை? என்கிட்ட சொல்ல, நானும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். சொல்லு வீரா. இந்த குடும்பத்துல சரியான நேரத்துல நிதானமா யோசிச்சு சரியான முடிவெடுக்கிறது நீதான். அத நானும் சொல்லுவேன், உன் அண்ணனும் பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா இப்பெல்லாம் உன் வாழ்க்கையில நீ எடுக்கிற முடிவு தப்பாதான் இருக்கு. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு. இங்க பாரு, தப்பானவங்களை கூட சேர்த்துக்கிட்டாலும் உனக்கு ஆபத்து தான், நல்லவங்களை ஒதுக்கி வைக்கிறதும் உனக்கு ஆபத்து தான். அததான் நீ இப்ப பண்ணிட்டு இருக்க. விடிஞ்சதும் வேலையா குளிச்சுட்டு உன் வீட்டுக்கு போற வழியை பாரு. நிம்மதியா இருக்கும் வந்தாலும்.
அக்கா அக்கா வயசுல நான் உன்னை விட சின்னவதான். சொல்றேன்னு கோவப்படாத. நீ எனக்கு அட்வைஸ் பண்ண போறியா? இல்லக்கா, அட்வைஸ்லாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அக்கா, நான் உன் தங்கச்சி தான். ஆனா எனக்கும் சில விஷயம் புரியும். நீயும் மாமாவும் சேர்ந்து வாழல. எங்க எல்லாருக்காகவும் நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்கல்ல. நீங்க 2 பேருமே அதை என்கிட்ட சொல்லல. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அக்கா, நீ உன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு அவரு வாழ்க்கையும் சேர்த்து கெடுக்கிற. இங்க பாருக்கா, நீ மாமா கூட சந்தோஷமா வாழணும்க்கா. அண்ணன் உயிரோட இருந்து இதெல்லாம் பார்த்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படும் தெரியும்ல. ஐயோ அக்கா, அண்ணன் இறந்துடுச்சுதான். அதுக்கு மாறன் மாமா காரணமா இருந்தாலும் அவரு காரணமே இல்லக்கா. அவரு செஞ்ச தியாகத்தையும் சொல்ல முடியாம இருக்க. அக்கா, அவர் எதையுமே திட்டம் போட்டெல்லாம் பண்ணல. அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். இங்க பாருக்கா, நீ அவரோட மனசு புரிஞ்சுக்கோக்கா. அவரை மாதிரி ஒரு நல்லவரை நீ எங்கேயும் பார்க்க முடியாது. அன்னைக்கே மாமா உன்னை கடையில இருந்து கூட்டிட்டு போக லேட்டா வந்தாருன்னு மாமா மேல கோச்சிக்கிட்டல. அன்னைக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். ஏதோ நடந்தது நடந்துருச்சு. இதெல்லாம் நீ அவங்கள்ட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காது. டேய், என்னடி சொல்ற? ஆமாக்கா, முதல்ல அந்த மாதிரி பார்ட்டிக்கு நான் போனது இல்ல. அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கம்பல் பண்ணாங்கன்னு போயிட்டேன். நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன்க்கா. என்ன பண்ணணும்னு கூட தெரியாம இருந்தப்பதான் மாறன் மாமா வந்து என்னை காப்பாத்தினாரு. அன்னைக்கு மட்டும் அவரு சரியான நேரத்துல வரலன்னா எனக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியல. அவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்னை காப்பாத்தினாரு. அதனாலதான் அன்னைக்கு அவர் உன்னை கடைக்கு கூப்பிட வர முடியல. நீ அவரை வேண்டான்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. மாமா பண்ணதுல என்னக்கா தப்பு? என்னோட ஆசையெல்லாம் ஒரு அம்மா மாதிரி கூட இருந்து நிறைவேற்றிருக்கல. இப்ப கூட கத்தி குத்து பட்டு படுத்திருக்கும் போது நீ தானே அவரை பாத்துக்கிட்ட. கையில தீச்சட்டி எல்லாம் ஏந்தி வேண்டிக்கிட்டல. அவருக்காக நீ இவ்ளோ பண்ணும்போது அவர் உனக்காக இத கூட பண்ண கூடாதாக்கா? கரெக்ட் தான். இப்படிலாம் நான் அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கவும் தான் அவன் இப்படி எல்லாம் செய்யறான். இனிமே அந்த நம்பிக்கையை கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கோவமா இங்க வந்தேன். அது அவன் எனக்கு நல்லதுதான் பண்றான்னு எனக்கு தெரியும் பிருந்தா. ஆனா நான் அதை ஏத்துக்கிட்டா அப்புறம் நான் அவனை ஏத்துக்கிற மாதிரி ஆயிடும்ல. அது அது முடியாது. என்னால அவன் கூட சேர்ந்து வாழ முடியாதுடி. அக்கா, உனக்கு மாறன் மாமாவை சுத்தமா பிடிக்காதா? உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. பிருந்தா, எனக்கு அவன் மேல மரியாதை இருந்துச்சு. அவன் கிட்ட இருக்கிற நிறைய நல்ல குணம் எனக்கு பிடிக்கும். எல்லாருமே அவனை ஒதுக்கி வைக்கும் போது நான் தான் அவன் கூட நின்னேன். ஆனா அதுவே அவனை லவ் பண்றதுக்கு காரணமானதுக்கு அப்புறம் தான் நான் அதுல இருந்து விலகினேன்.
அத நான் அவன்கிட்ட ரொம்ப தெளிவாவும் சொன்னேன். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி என் கழுத்துல வழுக்கட்டாயமா அவன் தாலி கட்டினான். இப்படி கட்டாய தாலி கட்டினவன் கூட எப்படி வாழ முடியும்? அப்புறம் எதுக்கு அவர் கூட வாழ போறேன்னு அந்த வீட்டுக்கு கிளம்பி போனேன்? அதுதான் என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு. எல்லாம் கண்மணிக்காக. என்னக்கா, கண்மணி அக்காக்கு என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்காகவும் நான் அவன் கூட வாழ்ற மாதிரி நடிச்சேன். அது ஏன் தப்புதான். அதுதான் இப்ப அவனுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அதுதான் இப்ப எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இனிமேலும் நான் அவனுக்கு ஹோப் கொடுக்க மாட்டேன். நீ சொல்ற மாதிரி என்னால இனிமே அவனோட வாழ்க்கை கெட்டு போகாது. ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பிருந்தா, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும், நீ போ. உன் அக்கா கையால என் குடும்பம் அழியறது நீ பாப்ப. நான் வரேன் கண்மணி. அந்த குடும்பத்துக்காக மட்டும் இல்ல, உனக்காகவும் உன் வாழ்க்கையை சரி பண்றதுக்காகவும் நாங்க வரேன். நான் உன் கையை தொடலாம், ஆனா நீ என் கையை தொடக்கூடாது. நீ மட்டும் என் இடுப்புல கை போட்டு வண்டியில வர, வெளியெல்லாம் கை பிடிச்சி நடந்து கூட்டு போற. சும்மா அப்படியே மத்தவங்க முன்னாடி மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுற. வெளியே நீ என்ன நல்லா தான் பாத்துக்கிற, ரூம்குள்ள வந்தா மட்டும் சந்திரமுகியா மாறிடுற. கண்மணி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நான் மாறனை யூஸ் பண்ணிருக்க கூடாது. அவசரத்துல நான் எடுத்த முடிவு இப்போ 2 பேருக்கும் பெரிய பிரச்சனையா மாறி நிக்குது. இதுக்கு நானே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அம்மா, நடந்த எல்லாத்துக்கும் சாட்சியா நீங்க இருக்கீங்க. ஒரு அம்மாவா உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கும். உங்களுக்குன்னு இல்ல, என்ன பாக்குற எல்லாருக்குமே ஏன்டா இவ இப்படி பண்றா, மாத்தி மாத்தி பேசுறா. மாறன் மாதிரி ஒரு நல்லவன் கூட அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு வாழ வேண்டியதுதானேன்னு தோணும். ஏன்னா மாறன் எல்லாருக்கும் நல்லவனாதான் இருக்கான். எனக்கும் அவன் நல்லவன் தான். ஆனா அவன் என் அண்ணனோட சாவுல சம்பந்தப்பட்டிருக்காமா. அன்னைக்கு அவன் பண்ணது தப்பு தானே. அவன் பண்ண அந்த ஒரு தப்பு தான் எங்க குடும்பத்தையே அப்படியே புரட்டி போட்டுருச்சு. என்னதான் அதுக்கு சமாதானப்படுத்தினாலும், அது ஒரு ஆக்சிடென்ட் தானே கடந்து போலான்னு நினைச்சாலும் என்னால முடியலம்மா. ஆனா அதுக்காக நான் அவனை முழுசா வெறுக்கிறேன்னா அர்த்தம் கிடையாது. ஒரு மனுஷனா நான் அவனை எப்பவும் மன்னிச்சிட்டேன். மன்னிச்சதாலதான் நான் அவன் கூட நெருங்கி பழகினேன். அவனுக்கு எல்லா விதத்திலுமே சப்போர்ட்டா இருந்தேன். ஆனா அதே அவன் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு லவ்னு வந்து நின்னாமா, பழுக்கட்டாயமா என் கழுத்துல வந்து தாலி கட்டினான். அதை எப்படிமா என்னால ஏத்துக்க முடியும்? அம்மா, என் மனசு ஒரு பொண்ணா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். விருப்பப்பட்டு கல்யாணம் பண்றவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம சண்டை போட்டு எனக்கு வேண்டான்னு போயிடுறாங்க. அப்போ விருப்பம் இல்லாம இருக்கும்போது
எப்படி அவனை ஏத்துக்க முடியும்? எல்லாத்தையும் தெளிவா முன்னாடியே சொல்லி விலைக்கு இருந்திருக்கணும். நான் பிடிவாதமா இருந்தல, அதுல இருந்து நான் இறங்கி வந்திருக்க கூடாது. என் சுயநலத்துக்காக, என் அக்கா வாழ்க்கைக்காக, எங்க குடும்பத்துக்காக அவனை பத்தி நான் யோசிக்கவே மறந்துட்டேன். ஏன் தப்புதாம்மா, நான் பண்ணிருக்க கூடாது. என்ன நினைச்சா எனக்கு தான் கில்ட்டியா இருக்கு. ஆனா ஒண்ணுமா, அவன் என் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கான்ல, அது அவனுக்கு நல்லது இல்ல. இந்த தப்ப நான் தானே செஞ்சேன். அப்ப இதை நான் தானே சரி பண்ணணும். நானே சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். மாறன் ரொம்ப நல்லவமா. அவன் மனசுக்கு அவன் ரொம்ப நல்லா இருக்கணும். என் அக்காவும் அந்த குடும்பத்துல ரொம்ப நல்லா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். ஆனா ஒண்ணு சத்தியமா சொல்றேன், உங்க பையனை நான் ஏமாத்தணும்னு கொஞ்சம் கூட நினைக்கல. என்னால அவன் கூட சேர்ந்து வாழ முடியல. நான் பண்ணது தப்புதான். என்ன நீங்க மன்னிப்பீங்களான்னு கூட தெரியல. நான் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க.